இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்? எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். ஓகே, எத்தனை வவல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போறோம். வவல்ஸ் அப்படின்றது ஏ இ ஐ ஓ யூ, இதுதான் வவல்ஸ் இல்லையா? ரைட். இப்ப யூசர் கிட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்குறேன். இப்போதைக்கு நான் சென்டென்ஸ் இன்புட் வாங்காம நான் சென்டென்ஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். சென்டென்ஸ் ஈக்குவல் டு சயூர் அப்படின்னு சொல்லி நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு நான் சென்டென்ஸ் வந்து இவ்வளவுதான், என்னோட சென்டென்ஸ் இவ்வளவுதான். இதுல ஏ இருக்கா அப்படின்னு இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா எத்தனை வவல்ஸ் இருக்கு, இப்ப நான் கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? ஓகே, 2 இருக்கு இல்லையா? ஏ 1 இருக்கு, யூ 1 இருக்கு, 2 இருக்கு. சோ இந்த சென்டென்ஸ்க்கு நான் எதிர்பார்க்கிற அவுட்புட் 2. ஓகேவா? இதுல ரைட். இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? இன்னொன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ், இப்போ ஒரு நேம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேம் ஈக்குவல் டு பைத்தான் கிளாஸ். இதுல ஒவ்வொரு கேரக்டரையா நான் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இஸ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்ட்ரிங் இல்லையா? இதுல ஒவ்வொரு கேரக்டரையா எடுக்கணும் அப்படின்னா இத ஃபார் லூப்ல போடலாம். ஃபார் கேரக்டர் ch இன் நேம் பிரிண்ட் ch இப்படி போட்டோம்னா இந்த 3 லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு வேரியபிள்ல ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நேம்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரையா நம்ம பிரிண்ட் பண்றோம். இது ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பீன்றது ஒரு லைன்ல இருக்கும், ஒய் ஒரு லைன்ல இருக்கும், டி ஒரு லைன்ல இருக்கும். சோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு லைன்ல இருக்கும். ஏன் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு லைன்ல இருக்கு? பக்கத்துல தானே பிரிண்ட் ஆகணும். ஏன் ஒவ்வொரு லைன்ல இருக்கு? ஒய் நான் பைத்தான் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப பிரிண்ட் ஆகும் போதும் பைத்தான் கிளாஸ்னு ஒரே லைன்ல தானே வரணும். ஏன் அடுத்தடுத்த லைன்ல வருது? ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதுல எந்த இது கொடுத்தாலும் அப்படிதானே பிரிண்ட் ஆகும். இப்போ சப்போஸ் ரேஞ்ச்ல 0 to 10 கொடுத்திருந்தாலுமே கீழே நெக்ஸ்டா தானே பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ ஃபார் லூப் மேல அப்படிதான். சோ ஃபார் லூப் போட்டதனால தான் அடுத்த லைன்ல வருது இல்லையா? அதான் சொன்னீங்களா? சரி, அடுத்தது என்ன நினைக்கிறீங்க? ஏன் பக்கத்துல பிரிண்ட் ஆகாம அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது? சரி, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் இட் பிரிண்ட்ஸ் ஒன் லைன். பிரிண்ட்னு கொடுத்துட்டோம்னா இருக்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும் இல்லையா? பிரிண்ட்னு போட்டு உள்ள ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா அதை பிரிண்ட் பண்ணிட்டு இட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன் இல்லையா? இப்போ இதை பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்றேன். ஃபர்ஸ்ட் சிஹெச்ல வந்து கேரக்டர் வேரியபிள்ல வந்து பின்னு இருக்கு. பின்றத பிரிண்ட் பண்ணிட்டு இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அது யார் பண்றான்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அடுத்து ஒய்யை பிரிண்ட் பண்ணிட்டு இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அடுத்து டீயை பிரிண்ட் பண்ணிட்டு இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஒவ்வொரு லைன்லயா பிரிண்ட் பண்ணுது இல்லையா?
அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போறது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்க ஃபார் லூப்ல போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டரா வரும். முதல்ல பி வரும், அப்புறம் ஒய் வரும், அப்புறம் டி வரும், ஹெச் வரும், ஓ, என், அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்பேஸும் வந்திருக்கு. அது இந்த ஸ்பேஸ் இல்லையா? சோ ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஒரு ஃபார் லூப்ல ஒரு ஸ்ட்ரிங்க போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டரா வரும். ரேஞ்சுன்னு போட்டோம்னா ஒவ்வொரு நம்பரா வரும் இல்லையா? ரேஞ்சுன்னு போட்டோம்னா ஒவ்வொரு நம்பரா வரும். ஒரு ஸ்ட்ரிங்க நம்ம போட்டோம்னா ஒவ்வொரு கேரக்டரா வரும். ஓகே, ரைட். இப்போ கம்மிங் பேக் டு அவர் ஒரிஜினல் ப்ராப்ளம். இந்த சென்டென்ஸ்ல இருந்து எத்தனை வவல்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப சயூர் அப்படின்னா இதுல 2 வவல்ஸ் இருக்கு. ஓகே, சயூர்ல 2 வவல்ஸ் இருக்கு. இப்ப இதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு? த்ரீனா? 3யா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? 2 சார். ஆ, 2 சார். 2. ஓகே, குட். அடுத்து 2 சார். ஓகே, அடுத்து 2 சார். ஓகே. அதுல மொத்தம் 3 வவல்ஸ் இருக்கு. 3 வவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இ, அடுத்து ஒரு இ, அடுத்து ஒரு ஏ. 3 வவல்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப 2ன்னு சொன்னவங்கள எந்த வவலை விட்டீங்க? சார் கேபிட்டல். ஓகே, அதுதான் மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இ தான். ஆனா ஏன்னா சார் நம்ம இங்கிலீஷ்ல டாட் லோயர் கொடுத்தா தானே சார் அது அந்த ஈய கன்வெர்ட் ஆகும். நான் ப்ரோக்ராமே எழுதலையே. நான் ப்ரோக்ராம் எழுதுனா? நான் ப்ரோக்ராமே எழுதலையே. நான் இங்கிலீஷ்ல ஓரலா உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க அங்க வவல்ஸ்ல வந்து ஸ்மால் லெட்டர் தானே சார் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்ல, ஆப்பிள்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னா ஒரு வவல் இருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஆமா சார். இல்லையா? சோ ஆஸ் a யூசர், நான் வந்து ஒரு யூசர். ஓகே, நான் வந்து ஒரு கஸ்டமர். இந்த ப்ரோக்ராம நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப என்கிட்ட போயிட்டு நீங்க வவல்ஸ்னா கேபிட்டல் வவலா ஸ்மால் வவலான்லாம் கேட்க கூடாது. கரெக்டா? ஆமா சார். ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ட் யூசருக்கு வவல்னா வவல். அது நீங்க கேபிட்டல் வவலா ஸ்மால் வவலான்னு சொல்லல. நீங்க கேபிட்டல் வவல்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் வவல்ஸ்னா வவல்ஸ். வவல்ஸ்ல கேபிட்டல் வவல்ஸ் ஸ்மால் வவல்ஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இதுல மொத்தம் 3 வவல்ஸ் இருக்கு. அது கேபிட்டல் ஈயா ஸ்மால் ஈயான்றது இட் டசன்ட் மேட்டர். ஓகே, நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்க யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸ்மால் ஏஇஐஓயு, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏஇஐஓயு, இதுதான் வவல்ஸ் அப்படின்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்க? நீங்க சொல்ற லாஜிக் படி வவல்ஸ்னா இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்கணும். கரெக்டா? ஆமா சார். அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இன்புட்டை கொடுத்து நீங்க பார்க்க மாட்டீங்க. சோ ஏஇஐஓயுனா அதுல கேபிட்டல் ஏவும் அடங்கும், ஸ்மால் ஏவும் அடங்கும், கேபிட்டல் ஈயும் அடங்கும், ஸ்மால் ஈயும் அடங்கும். ஓகே, எலிஃபேண்ட்ல 3 வவல்ஸ் இருக்கு, 2 கிடையாது. கேபிட்டல் ஈயும் இருக்கு, ஸ்மால் ஈயும் இருக்கு. அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது. ரைட். இப்ப 3 வவல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அவுட்புட் 3 வரணும். ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்? முதல்ல லாஜிக் யோசிப்போம், திங்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். எடுத்தோடனே ப்ரோக்ராம் எழுத வேண்டாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? How do we approach? லாஜிக் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்?
ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்? வந்து ப்ரோக்ராம் மொத்தமா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். ப்ரோக்ராம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல இங்கிலீஷ்ல இது நார்மலா நம்ம பேப்பர்ல எழுதணும்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணும்? ப்ரோக்ராமிங்கே கிடையாது. நாட் ரிலேட்டட் டு ப்ரோக்ராமிங் அட் ஆல். நீங்க இப்ப நார்மலா இதுல எத்தனை வவ்வல் இருக்கு அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஆனா ஒவ்வொரு வவலா செக் பண்ணுவோம். ஏ இருக்கா, இ இருக்கா, ஐ இருக்கா, ஓ இருக்கா, யூ இருக்கா. இப்போ இ ஓகே. வந்து எத்தனை வருது, ஆ. இ இருக்குன்னா இ எத்தனை டைம்ஸ் வருது, ஏ இருக்குன்னா அது எத்தனை டைம் வருதுன்னு செக் பண்ணுவோம்னா. ஓகே. அப்புறம் இப்போ உங்க லாஜிக் படியே வந்தனா ஏ எத்தனை தடவை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. கரெக்டா? கரெக்டா? ஸ்டெப் 1 அதுதான் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்போ இந்த எலிஃபேண்ட்ல நான் எத்தனை வவ்வல் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணும் போது முதல்ல ஏ எங்கெல்லாம் இருக்கு? ஓகே, ஏ ஒரு இடத்துல இருக்கு. அப்புறம் இ எங்கெல்லாம் இருக்கு? ஓகே, இ 2 இடத்துல இருக்கு. அப்படியா கவுண்ட் பண்ணீங்க? உங்க மைண்ட்ல இதை கால்குலேட் பண்ணும் போது நான் இப்ப சொன்னபடியா கால்குலேட் பண்ணீங்க? எஸ், நோ? நீ பேசுறது பிரேக் ஆகுதுமா. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாப்பீங்களா? புரியல. என்ன லெட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஐஓயூல என்னென்ன லெட்டர்ஸ் வந்து ஓகே, மொதல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? மொதல் ஸ்டெப் இப்போ எலிஃபேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லையா? சரி, இப்படி கூட இல்ல. ஓகே, இதுல இப்ப கண்டுபிடிங்க எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு. கீபோர்ட்ல அப்படியே நான் டைப் பண்ணது. இதுல கண்டுபிடிப்போம் எத்தனை வவல்ஸ் இருக்கு. கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? சோ இதை கண்டுபிடிக்கணும்னா இப்ப மொதல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கோ ஹெட். இல்ல சார், எத்தனை வவல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணுமா சார்? அதை கவுண்ட் பண்றதுதான் ப்ரோக்ராமே. சோ எப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க? அதுதான் ப்ரோக்ராம். எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? ஆனா இப்ப 5 லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு போகையில அது எங்க இருக்குன்ட்டு அதை கவுண்ட் பண்றதுனா ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணிட்டு வர்றது ஆட் பண்ணிக்கிட்டு. அதான் மொதல் ஸ்டெப். என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணா பண்ணணும். அதெல்லாம் ரைட்டு. மொதல் ஸ்டெப் எது கூட கம்பேர் பண்ணணும்? நீங்க உங்ககிட்ட இதுதான் சென்டென்ஸ். இதுல எத்தனை வவ்வல் இருக்கு அப்படின்னா முதல்ல எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? சென்டென்ஸையும் வவ்வல்ஸையும் கம்பேர். ஓகே, ஒரே செகண்ட். ஓகே, ஐ எம் பேக். சரி, திரும்ப சொல்லுங்க. மொதல் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? சார் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் சென்டென்ஸ் இன் வவல்ஸ் டாட் லோயர்னு கொடுங்க. அப்படி கொடுத்தா என்ன சொல்லும்? அப்படி கொடுத்தா வவல்ஸ்ல இருக்கிற அந்த 5 லெட்டர் 5 லெட்டர் வந்து சென்டென்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணு சார். ஓகே, டாட்ல இருக்கா இல்லையான்றது. ஓகே, அந்த சென்டென்ஸ்ல வவல்ஸ் இருக்கா இல்லையான்றத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு வேணும் இல்லையா? இருக்கா இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்போ இதுல இ இருக்கான்னா இருக்கு, ஏ இருக்கான்னா இருக்கு, 2 வவல் இருக்கு. அவுட்புட் 2வா?
அப்படி வராது. இல்லையா? சோ அவுட்புட் என்ன இதுல? அவுட்புட் வந்து இதுல 3 இல்லையா? ஆமா சார். சோ நீங்க சொல்றது இதுல ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்க நார்மலாவே இதுல வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இருக்கு, இதுல வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் 1 எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? 12 லெட்டரையும் வவல்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே, ஒவ்வொரு லெட்டரா கம்பேர் பண்ணுவோம். முதல்ல இ வந்து வவ்வலா? தப்பாம்பூச்சி. இ வந்து வவ்வலா? எஸ் சார், வவல்ஸ். ஓகே, அப்படின்னா இனிஷியலா வவ்வல்ஸ் வந்து 0, ஒரு வவ்வலும் கிடையாது. இப்போ வவ்வல் வந்து 1 ஆயிடுச்சு. கரெக்டா? நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் பிகேம் 1. கரெக்டா? எஸ், நோ? எஸ் சார். ஓகே, ஈய கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எதை எடுத்து கம்பேர் பண்ணுவீங்க? சார் நெக்ஸ்ட் எல்ல கம்பேர் பண்ணுவோம் சார். எல் இல்லையா? இ முடிச்சதுக்கு அப்புறம் எல் வவ்வலா? இல்ல சார், வவல் இல்ல சார். இல்ல. அப்போ வவ்வல் கவுண்ட் 1 தான், நம்ம எதுவுமே பண்ணல. அடுத்து இ வவ்வலா? அப்போ இ வந்து வவ்வலா இல்லையான்னு நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா? ஆமா வவ்வல். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ we are increasing the vowel count. ஏற்கனவே 1 இருந்தது, இப்போ 2 ஆயிடுச்சு. அடுத்து பி, அது வவ்வலா? இல்ல சார். இல்ல சார். கிடையாது. எச்? இல்ல சார். ஏ? ஆமா சார், அது வவல் சார். ஓகே, இப்போ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்றோம். எங்கெங்கெல்லாம் இது வவ்வல்னு பாக்குறோமோ அப்ப வந்து ஒவ்வொரு டைம் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இது எது வரைக்கும் போவோம்? கடைசி கேரக்டர் வரைக்கும் போவோம். அந்த கடைசி ஜி வரைக்கும் போவோம். கரெக்டா? கரெக்டா? ரைட். இப்போ ஒவ்வொரு கேரக்டரா நம்ம எடுத்தோம்ல. ஒரு செகண்ட், ஒரு கால் வருது, நான் இதை பிக் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஐ எம் பேக். சோ இதுல ஒவ்வொரு கேரக்டரா முதல்ல எடுக்கணும். அந்த ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபார் கேரக்டர் இன் சென்டென்ஸ் இப்படி போட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு கேரக்டரா வரும். ஃபார் லூப் ஐட்ரேஷன்ல இ வரும், அடுத்து எல் வரும், அடுத்து இ வரும், அடுத்து பி, எச், ஏ, என், டி. ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் ஒவ்வொரு கேரக்டர் வரும். அந்த ஒரு கேரக்டரை வச்சு நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்? இ அப்படின்ற கேரக்டரை எது கூட கம்பேர் பண்ணோம்? ஒவ்வொரு கேரக்டரையும் எது கூட கம்பேர் பண்ணோம்? இந்த கேரக்டர் வவ்வலா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு எது கூட கம்பேர் பண்ணோம்? ஓகே, if character double equal to a. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் வவல்ஸ்னு ஒரு வேரியபிள், நம்பர் ஆஃப் வவல்ஸ் ஈக்குவல் டு 0. அத அந்த வேரியபிளை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேரக்டர் வந்து ஏவா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் வவல்ஸ்
equal to number of vowels plus 1. கரெக்டா? ஏவா இருந்தா number of vowels equal to ஒரு vowel count இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா? இது புரியுதா? புரியுதா புரியலையா? புரியலன்னா சொல்லுங்க. புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா ஐ கேன் நாட் அக்செப்ட். புரிஞ்சுதா புரியலையா? புரியுதுண்ணா. சார் புரியுது சார். புரிஞ்சுச்சு. அடுத்து புரிஞ்சுதா புரியலையா? இன்னும் 4 பேர் இருக்கீங்க. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சு சார். புரிஞ்சுச்சுண்ணா. ரைட். சோ இதுல கேரக்டர் வந்து ஏவா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் வவல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வவல்ஸ் பிளஸ் 1. ஆனா கேரக்டர் ஏ மட்டும் தான் வவ்வலா? கிடையாது. இ இருந்தாலும் வவ்வல் இல்லையா? கேரக்டர் ஈக்குவல் டு இ. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பண்ணணும்? ஓகே, ஏவா இருக்கலாம், இல்லனா ஈயா இருக்கலாம். திஸ் ஆர் தட். இல்லனா ஐயா கூட இருக்கலாம். ch ஈக்குவல் டு ஐ. இல்லனா ch ஈக்குவல் டு ஓ. ஓவாவும் இருக்கலாம். இல்லனா ch ஈக்குவல் டு யூ. இதுல எது இருந்தாலும் வவ்வல்ஸ் தான் இல்லையா? இதுல எது இருந்தாலும் வவ்வல் தான். ஓகே, இதுல இப்போ நம்பர் ஆஃப் வவல்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் நம்பர் ஆஃப் வவல்ஸ் இஸ் ரைட். ரன் பண்ணிடலாமா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரன் பண்ணிடலாமா? எஸ் நோ? பண்ணல சார். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? சார் எஃப் ஃபார்மட் ஸ்ட்ரிங் இல்ல சார், எஃப் ஒன்னு சார் பிரிண்ட்ல. எஃப் போடல. எஃப் போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை வருது. என்ன தப்பு பண்ணிருக்கேன்? நம்பர் ஆஃப் வவல்ஸ் நம்மனு ரைட். ரைட். சோ நான் கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னா 5 இருக்கு. 1 2 3. எலிஃபென்ட்ல 3 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 1 4 5 6 இருக்கு இல்லையா? ஆனா 5 தான் சொல்லுது. ஏன்? எலிஃபென்ட்ல 1 2 3. எலிஃபென்ட்ல 3 இருக்கு. 4 5 6. எஸ். ஏன்? அப்பர் கேஸ்ல இருக்கிறதுனால ஈ வந்து அது எடுத்துக்கிறது இல்லைன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா. வெரி குட். இ வந்து அப்பர் கேஸ்ல இருக்குன்றதுனால இஏ கன்சிடர் பண்ணல, மீதி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுது. சோ கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசனுக்காக நான் இதை லோயர்னு போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு அவுட்புட் கரெக்டா வரும். நம்பர் ஆஃப் வவல்ஸ் இஸ் 6. இப்ப இதே ப்ரோக்ராம்ல நம்பர் ஆஃப் நான் வவல்ஸையும் நான் கண்டுபிடிக்கணும். இது வவல்ஸ், இதை தவிர இருக்கிற எல்லாமே நான் வவல்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் நான் வவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? So there are two ways. Number 1, நான் வவல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள் போட்டு, இப்போ வவல்ஸா இருந்ததுன்னா இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகும் இல்லையா? இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகலன்னா என்ன அர்த்தம்? இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்ஸ் போகும். ஏன் போகுது? இந்த இஃப் கண்டிஷன் எதனால ஃபெயில் ஆகுது?
வவல் இல்லாம சென்டென்ஸ்ல வவல்ஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகும் சார். ரைட். சென்டென்ஸ்ல இல்ல, அந்த கேரக்டர் வவ்வலா இல்லைன்னா ஃபெயில் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸை செக் பண்ணல, கேரக்டர் தான் செக் பண்றோம். சென்டென்ஸ்ன்றது வெளியில இருக்கு, இங்க நம்ம உள்ள செக் பண்றது கேரக்டர்ஸ். சோ இங்க நீங்க சென்டென்ஸ் சொல்லக்கூடாது. யூ ஆர் கம்பேரிங் only sentence characters in the sentence, not the sentence itself, right? So இங்க else போட்டு இங்க non vowels equal to non vowels plus 1 இப்படி போடலாம். இது ஒரு வழி. நம்பர் ஆஃப் நான் vowels எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது vowel, இதை தவிர எது வந்தாலும் நான் vowel. ஓகே, 1 2 3 4 ஸ்பேஸ் எக்ஸ்கிளமேட்டரி ஸ்டார் எது வந்தாலும் சரி நான் வவல். சோ எல்ஸ்ல நான் வவல் பிளஸ் 1 இப்படி பண்ணலாம். இது இல்லனா இன்னொரு வழியும் இருக்கு. அந்த இன்னொரு வழி என்ன? இன்னொரு வழி என்னன்னா, இந்த சென்டென்ஸ்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சென்டென்ஸ்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? ரைட். சோ இதுல லெங்த் வந்து 15 வச்சுக்கோங்களேன். லெங்த் 15, அதுல 6 வவல் இருக்கு. அப்ப நான் வவல்ஸ் எவ்வளவு? இதுல 15 கேரக்டர்ஸ் இருக்கு, 9 இல்லையா? எப்படி கிடைச்சது? சரியான ஓவல்ஸ் இங்க நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அதான் இல்ல 9ன்ற ஆன்சர் எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறேன். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணி 9ன்ற ஆன்சர் கிடைச்சது? மைண்ட்ல என்ன கால்குலேஷன் பண்ண? இல்ல சார், அங்க நீங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ் லென்த் வந்து 15 சொல்லிட்டீங்க சார். ஆமா, நம்ம வந்து வவல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஓகே, 6 வவல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு சார். சோ 15ல பேலன்ஸ் 9 நம்மளே கண்டுபிடிச்சோம் சார் மைண்ட்லயே. ரைட், அதுதான் கேட்டேன். 15ல 6 போச்சுன்னா மீதி இருக்கிறது 9. வவல்ஸ் 6 வவல்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே நான் வவல்ஸ். அதுதான் நான் கேட்டேன். சோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் நான் vowels is length of அந்த சென்டென்ஸ் இல்லையா? length of sentence minus number of vowels. இப்படி போடலாம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற லெங்க்த்ல நம்பர் ஆஃப் vowels கழிச்சிட்டோம்னா, ஏன்னா vowels எத்தனைன்றதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த சென்டென்ஸோட லெங்க்த்ல நம்பர் ஆஃப் vowels மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிரும். அது பேர் என்ன? நம்பர் ஆஃப் நான் வவல்ஸ் கிடைச்சிரும். இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து இதுல ஒவ்வொரு கேரக்டரும் வவ்வலான்னு பாக்குறோம். வவ்வல் கிடையாதுன்னா அது நான் வவல். அப்போ அங்க அந்த எல்ஸ்ல ஒரு இன்கிரிமெண்ட் போட்டுக்கலாம். இது ரெண்டாவது வழி. So there are two ways to find. அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ்? இல்ல சார். ஓகே, ஹோம்வொர்க் வந்து என்ன அப்படின்னா, இப்ப கொடுத்திருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல இத நான் இன்னொரு வழியாவும் நான் போடுறேன். இப்ப கேரக்டர் ஈக்குவல் டு ஏ, ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு இ, ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு ஐ, ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு ஓ, ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு யூ. இவ்வளவு பெருசா போட்டோம்ல, இதுக்கு ஆல்டர்னேட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்னா, இஃப் கேரக்டர் இன், இது கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. இது கரெக்டா இருக்குமா? நான் மேல இருக்கிற கண்டிஷனும் இந்த லைன் நம்பர் 7ம் 8ம் 1ன்னு சொல்றேன். சேம் இல்லைன்னா சிமிலர், ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? சரி, இத ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. இது கரெக்ட்னா ஏன் கரெக்ட் அப்படின்றத யோசிக்கணும் உட்காந்து. தப்புனா
ஏன் தப்பு அப்படின்றத யோசிக்கணும். கரெக்ட்னாலும் ஏன் கரெக்ட்னு யோசிக்கணும், தப்புனாலும் ஏன் தப்புன்னு யோசிக்கணும். ஓகே, லைன் நம்பர் 7ம் 8ம் 1 அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணல, இது கரெக்டா தப்பான்றத நீங்க வீட்டுல போய் யோசிக்கணும். சரியா? இப்போ ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, இப்ப கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, கேபிட்டல் வவல்ஸ் எவ்வளோ, ஸ்மால் வவல்ஸ் எவ்வளோ, டிஜிட்ஸ் எவ்வளோ, இது இல்லாத மத்த கேரக்டர்ஸ் எவ்வளோ. புரிஞ்சுதா? கேபிட்டல் வவல்ஸ் எவ்வளோ, அதுவே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்க வவல்ஸ் எவ்வளோ, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ the class starts at 8 PM. இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? இருக்கு இல்லையா? சோ உங்களோட ப்ரோக்ராமோட அவுட்புட் எத்தனை இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் கேபிட்டல் வவல்ஸ் எத்தனை இருக்கு? ஒன்னா சார். எது ஒன்னா? எது? டி சார். டி மட்டும். டி வவலா? டீன்றது கேபிட்டல் லெட்டர், அது வவலா? வவல் கிடையாது சார். வவல் கிடையாது. அது கேபிட்டல் லெட்டர் இல்லைன்னு நான் சொல்லல, அது வவலான்னு கேட்டா வவல் கிடையாது இல்லையா? அது எப்படி நீங்க வவல்னு சொல்லலாம்? இது வவல் கிடையாது, ஜஸ்ட் கேபிட்டல் லெட்டர், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ வவல். சோ நான் கேட்ட கொஸ்டின் நம்பர் ஆஃப் கேபிட்டல் வவல்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடையாது, கேபிட்டல் வவல்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்மால் வவல்ஸ், ஸ்மால் வவல் கேபிட்டல் வவல்னு ஒண்ணு இங்கிலீஷ்ல கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, அப்படி ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல கிடையாது. நான் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஓகேவா? வவல்ஸ்ல எத்தனை வவல்ஸ் கேபிட்டல் கேஸ்ல இருக்கு, எத்தனை வவல்ஸ் ஸ்மால் கேஸ்ல இருக்கு, இப்படி வேணா எடுத்துக்கோங்க. கேபிட்டல் வவல் ஸ்மால் வவல் கிடையாது. எத்தனை வவல்ஸ் கேபிட்டல் கேஸ்ல இருக்கு, எத்தனை வவல்ஸ் ஸ்மால் கேஸ்ல இருக்கு, அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு. இந்த கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல 3 டிஜிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற வவல்ஸ் 0, ஸ்மால் லெட்டர்ல இருக்கிற வவல்ஸ் என்னன்றது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம்ஒர்க். ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஹோம்ஒர்க்ல? ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல சார். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? சரி, ஓகே, நம்ம கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.